ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணி எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிக்கோ. இந்த சேனலை பார்த்து நீங்க என்ன பை அண்ட் செல் பண்ணீங்களோ உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் கான்டாக்ட் பண்ணி பை செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிட்டி அட்வைசர் கிடையாது. ஓகே ஃபைன். அண்ட் டேரக்டா லெவல்ஸ் உள்ள போயிடலாம். அண்ட் லாஸ்ட் டே நான் ட்ரேட் எடுத்து வந்திருக்க மாட்டேன். என்னன்னா எனக்கு லைவ் மார்க்கெட் செஷன் இருந்தது. லைவ் மார்க்கெட் செஷன்ல மட்டும் எப்படி பை பண்ணணும் செல் பண்ணணுன்ற ட்ரேட் எடுத்திருந்தோம். ஓகே. அண்ட் ஒரு ஹோல்டிங்ஸும் இருக்கு. நான் நாளைக்கு அப்டேட் பண்றேன். அது என்ன ஹோல்டிங்ஸ் இருக்கு, அது என்ன பொசிஷன் ரன் பண்ணி இருக்குன்னு நான் நாளைக்கு அப்டேட் பண்றேன். அண்ட் மார்க்கெட் நீங்க நல்லாவே பார்த்துருப்பீங்க. ஒரு பெர்ஃபெக்ட்டா ரியாக்ட் ஆச்சு. ஏதோ ஒரு சைடு மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஆனா ஓப்பன் மார்க்கெட்ல வந்து நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தா டாரிஃபை பத்தி நிறைய பேர் பேசினீங்க. டாரிஃப் வந்ததால தான் நமக்கு மார்க்கெட் வந்து லைக் மொமெண்டம் இவ்வளவு பெருசா கொடுத்துருக்குன்ட்டு. ஆனா லாஸ்ட் என்னோட வீடியோ ஃபாலோ பண்ணவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்கேன் மார்க்கெட் வந்து அப்கமிங் டேஸ்ல ஃபாலோ ஆகதான் பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். எத்தனை பேர் இதை வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்க? அதே போல HDFC பேங்க்னு ஒரு அப்டேட்ஸ் கொடுத்திருந்தேன். அது எத்தனை பேர் வாட்ச் பண்ணீங்கன்னு தெரியல. லைக் எக்ஸாக்டா HDFCயோட பேங்க் லெவல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த பேட்டர்ன் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா ஆல்ரெடி இந்த பேட்டர்ன் நமக்கு ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. அப்பவே தெரிஞ்சது நமக்கு மார்க்கெட் வந்து அப்கமிங் டேஸ்ல ஃபாலோ ஆக போகுதுன்ட்டு. டாரிஃபோட அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா இங்க தான் நமக்கு ரியாக்ட் ஆச்சு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. பர்ஃபெக்ட் தான். ஆனா நமக்கு ப்ரீவியஸாவே ப்ரெடிக்ட் பண்ணியாச்சு. ஓகே இந்த ரேஞ்ச். அப்ப நீங்க ஐசிஐசி பேங்கோட லெவல்ஸ் பார்த்தா ஐசிஐசிங்க நமக்கு ப்ராப்பரா பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நிறைய பேர் சொல்லுங்க டெக்னிக்கல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியஸாவே தெரிஞ்சிடும். அது என்ன நியூஸ் எதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு மார்க்கெட்ல பெருசா ரியாக்ட் ஆக போகுதுன்றது பிஃபோர் ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். நியூஸை பேஸ் பண்ணி நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? சிம்பிள். ஓகே. ஏன்னா உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ப்ரோ HDFC ஐசிஐசி ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா ரொம்ப முக்கியம் தான். ஏன்னா நமக்கு அது வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நிஃப்டியில ட்ரேட் பண்றீங்களா இந்த ரிலையன்ஸ், டிசிஎஸ், ஐசிஐசி, HDFC பேங்க் நிஃப்டியில மட்டும் நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னா ஐசிஐசி, HDFC, இந்த ஸ்டேட் பேங்க் இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மார்க்கெட் உங்களால ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும். ஈஸி தான். ஓகே. ஆனா அதுக்கப்புறம் தான் எங்க பை பண்ணணும், செல் பண்ணணும், ஸ்டாப் லாஸ் டார்கெட் அப்படின்ற விஷயம் இருக்கு. எல்லாராலையும் மார்க்கெட் வந்து ஈஸியா ஓரளவுக்கு ரொம்ப இல்லைனாலும் ஒரு ஒரு 60 to 70% ப்ரெடிக்ட் பண்ணிட்டு முடியும். ஈஸி தான். ஆனா நீங்க பிளைண்டா போகாம டெக்னிக்கல் வைஸ் போலாம். நீங்க நிறைய பேர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணேன்னு சொல்றீங்க. ஆனா எனக்கு இண்டிகேட்டர் பெருசா கான்ஃபிடன்ட் கிடையாது. நான் இண்டிகேட்டர் பெருசா யூஸ் பண்றதும் கிடையாது. ஒன்லி பிரைஸ் ஆக்ஷன் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அண்ட் வீடியோக்குள்ள போறது நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் ஐக்கான் யூஸ் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் அப்டேட்ஸ் வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. வீடியோஸ் பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். ரெகுலரா வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. உங்ககிட்ட இருந்து கேட்கறது அந்த ஒரு லைக் தான். ஓகே ஃபைன். நம்ம டைரக்டா டாபிக் லெவல்ஸ் உள்ள போயிடலாம். இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா லைக் நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது எங்க ஓப்பன் ஆகும்னா நம்ம மார்க்கெட் வந்து நாளைக்கு கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆக பாசிபிள் இருக்கு. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் மினிமம் வந்து 150ல இருந்து லைக் நமக்கு 180 கூட ஓப்பன் ஆக பாசிபிள் இருக்கு. 100. ஆனா நம்ம மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் 100 பாயிண்ட்ஸ்க்கு மேல நாளைக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆகும். கரண்ட் சினாரியோ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கரண்ட் சினாரியோல ஒரு 140 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கிஃப்ட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். மேபி அது நம்ம கண்டினியூ ஆகுது. ஏன்னா கிஃப்ட் நிஃப்டியோட ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. நான் மார்னிங்கே செக் பண்ணிட்டேன். எக்ஸ்பெக்டேஷன் மார்னிங் தான். நான் ஒரு ஹோல்டிங்கும் வச்சிருக்கேன்னு சொன்னேன் பாத்தீங்களா? அது நாளைக்கு நான் மார்னிங் அப்டேட் பண்றேன். என்ன ஹோல்டிங்ஸ் இருக்கு என்னன்ட்டு பிடிஎஸ் ட்ரேடு. ஓகே. என்னன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டெக்னிக்கல் வச்சு போறீங்கன்னா ஒரு நியூஸ்ன்றத நம்மளால அந்த நியூஸை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நியூஸை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இந்த நியூஸ் நடக்க போதுன்னு தெரியாது. ஆனா மார்க்கெட் வந்து டாப்ல போகுமா பாட்டம்ல போகுமான்றது நம்மளால வந்து கண்டிப்பா கிளியரா சொல்லி அப்டேட் பண்ணிட முடியும். ஓகேங்களா? சிம்பிள். இப்ப கரண்ட் சினாரியோ நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு 140 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு. ஆனா மேக்ஸிமம் 100 பாயிண்ட்ஸ்க்கு மேல நெகட்டிவ்ல ஓப்பன் ஆகும். கரண்ட் சினாரியோல தான் 148 பாயிண்ட்ஸ் இருக்கு. நாளைக்கு மார்னிங் கரெக்டா நான் வந்து ஒரு 8:30க்குலாம் நான் டெலகிராம்ல அப்டேட் பண்றேன். செக் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கோர்ஸ் டீடைல்ஸ் அண்ட் மெம்பர்ஷிப்போட அப்டேட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வில்லிங் மெம்பர்ஸ் ட்ரேடிங்க பர்ஃபெக்ட்டா ஈஸியா லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா வில்லிங் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. நாளைக்கான லெவல்ஸ் நான் ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணிடுறேன். நாளைக்கு எப்படிலாம் ரியாக்ட் ஆகணும். சிம்பிள். நாளைக்கு வந்து நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு நியூட்ரலே ஓப்பன் ஆனாலும் ஒரு சினாரியோ சொல்றேன். கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சுனாலும் ஒரு சினாரியோ சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து மேபி ஓகேங்களா இது வந்து 100% கிடையாது. மேபி நமக்கு நியூட்ரலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த 24,771 வந்து 24,736 வந்து ஜோன் ஆக்ட் ஆகுது. ஏன்னா நியர்பைல இருக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகே. இப்போ இங்க இருந்து நமக்கு மார்க்கெட் வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன் நாளைக்கு கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரெக்கவரி கொடுக்குற மாதிரி கொடுத்துச்சுன்னா ட்ரேட் எடுக்காதீங்க. செகண்ட் ஹாஃப்ல போயிட்டு லைக் புட் ஆப்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல ரிஸ்க் எடுத்து எடுக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரெக்கவரி ஆகும்போது ட்ரேட் எடுத்து சீக்கிரமா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப லாங் ட்ரேட்லாம் போகாதீங்க. ஜஸ்ட் நான் இதை டிரா பண்ணி ஷோ பண்ற பாருங்களேன். எந்த சினாரியோ நாளைக்கு மார்க்கெட் நடக்கும்னுட்டு நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேஞ்ச்ல நியூட்ரலே ஓப்பன் ஆகுதுன்னா இந்த ரேஞ்ச் வந்து டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ஈஸியா ஃபால் ஆகும்.
கரண்ட் சினாரியோ நமக்கு நெகட்டிவ்ல இருக்கு. நாளைக்கு ஒரு 8:30க்கு பார்த்தா தெரியும் நமக்கு எப்படி ட்ரேட் பண்ண போறோன்ற சினாரியோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து நாளைக்கு ஓப்பன் பண்ணும்போது கரண்டா இந்த லோ டு ஹைன்னும் போது 140 பாயிண்ட்ஸ் மெஷர் பண்ணுங்க. லோ டு ஹைன்னும் போது 140னா இந்த ரேஞ்ச் தான். ஓகே. நாளைக்கு வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா 24,668 வந்து நமக்கு நாளைக்கு வந்து ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். ஓகே. அகைன் வந்து 24,615 வந்து நமக்கு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். மேபி நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த 24,868 வந்து நமக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஆகும். ஏன்னா இது வந்து கேப் ஃபில்லிங் கான்செப்ட்ல இருக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து கேப்பை ஃபில் பண்ணல, இப்பதான் ஃபில் ஆக போகுது. மேபி நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் வந்து நமக்கு இந்த இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்குங்களா? இன்கேஸ் மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் லைனை கட் ஆயிடுச்சுன்னா அடுத்த மார்க்கெட் வந்து ஃப்ரீ ஃபால் இது வரைக்கும் நடக்கும்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். எத்தனை பேர் ரெகுலரா என்னோட லெவல்ஸ் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அப்பதான் மேபி புதுசா பாக்குறவங்களுக்கும் இது ஓரளவுக்கு கான்பிடன்ட் கொடுக்கும். ஓகே, கரெக்டா ஒர்க் ஆகுது போல அப்படின்ட்டு. ஓகே, மறக்காம பாக்குறவங்க லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலன்றது மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அப்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரேஞ்ச் நாளைக்கு வந்து மேபி நியூட்ரல் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த 24,668 சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இப்ப கரண்ட் சினாரியோல கேப் டவுன்ல இருக்கு. அப்ப நமக்கு என்னன்னா இது வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆனா மட்டும்தான் அந்த கான்செப்ட் அப்ளை பண்ணணும். ஓப்பன் ஆகுதுன்னா 24,668 வந்து நமக்கு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இல்ல இன்னொரு விஷயம், மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்லயே நமக்கு நல்ல ஹியூஜா நமக்கு இந்த ரேஞ்ச்ல கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிட்டு நல்ல மார்க்கெட் ஃபால் ஆகுதுன்னா வெயிட் பண்ணுங்க. இந்த 24,518ல இருந்து 500 வரைக்கும் 24,518 ஜோன்ல இருந்து 24,500 வரைக்கும் நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் இருக்கு. இந்த ரேஞ்ச்ல நமக்கு கொஞ்ச நேரம் சைட்வேஸ் எடுக்குது அப்படின்னா நமக்கு மார்க்கெட் வந்து திருப்பி ரெக்கவரி ஆகும், திருப்பி டர்ன் ஆகும். மேபி இந்த ஃபாலை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இங்க நீங்க லைக் ஈஸியா அக்செப்ட் ரிவர்சல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஏன்னா இந்த லோ கட் ஆகும் போது எனக்கு தெரிஞ்சு ஓகே மார்க்கெட் வந்து புட் ஆப்ஷன் சைட்ல தான் ஃபாலோ ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சது. ஓகே, நாளைக்கு அந்த ஹோல்டிங்ஸ் நான் ஷோ பண்றேன். என்ன ட்ரேட்ஸ் அது ப்ராஃபிட் இருந்தாலும் சரி லாஸ் இருந்தாலும் சரி உங்களுக்கு நான் குரூப்ல அப்டேட் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க. பிடிஎஸ் ட்ரேடு சிம்பிள். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 24,518 வந்து நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் ஆக்ட் ஆகும். 518 வந்து 520 வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரேஞ்ச்ல இங்க இருந்து டச் பண்ணி ரிவர்சல் ஆகும். அகைன் நமக்கு ரெசிஸ்டன்ட் இப்போ மேபி இங்க இருந்து நமக்கு நியூட்ரல் ஓப்பன் ஆகுது, இங்க டச் பண்ணல, இங்க டச் பண்ணாம ரெக்கவரி ஆகுதுன்னா அவசரப்பட்டு ட்ரேட் எதுவும் எடுக்காதீங்க. இந்த 24,668 வந்து நமக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இன்னொரு என்னன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணிடுச்சுனாலும் நமக்கு கேப்பை ஃபில் பண்ணிட்டு அகைன் 24,668 கிட்ட கிராஸ் ஆகட்டும். இப்ப எடுத்துக்கலாம், இங்க எடுத்துக்காதீங்க, ரிஸ்க் அதிகம். ஏன்னா இதுக்கு மேல போக பாசிபிள் கம்மி தான். மேபி போச்சுன்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். பிளஸ் ஓஐ டேட்டாவை கன்சிடர் பண்ணிக்கோங்க, நமக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும்ட்டு. நான் மெம்பர்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு நான் வாய்ஸ் நோட்டா போடுறேன் எப்படி ரியாக்ட் ஆகணும். இன்ட்ரெஸ்டட் மெம்பர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு, கிளிக் பண்ணி என்கொயரி பண்ணி நீங்க மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல கால்ஸ் கொடுக்க மாட்டோம், டெய்லி மார்க்கெட் லெவல்ஸ் கொடுப்போம். லைக் பை போகும், செல் போகும், என்ட்ரி இங்க வந்தா டேர்ன் ஆகும், இங்க வந்தா பை போகும், செல் போகும் தான் கொடுப்போம். கால்ஸ் கொடுக்க மாட்டோம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் நிஃப்டியோட லெவல்ஸ், சாரி பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கலாம். இப்போ என்னன்னா பேங்க் நிஃப்டி வந்து ஃபர்ஸ்ட் 1 hour டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு நியர்பைல இப்போ வந்து ஹியூஜ் இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு பெருசா வாலட்டில் நடக்கும். ஏன்னா இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பெரிய வாலட்டில் இருக்காது. ஆனா இந்த ஜோன்ல வாலட்டில் நம்ம தாராளமா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேபி நாளைக்கு மார்க்கெட் வந்து அப்ப நமக்கு 150 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் நிஃப்டி ஆகுதுன்னா நமக்கு இது வந்து ஒரு 200-250 பாயிண்ட்ஸ் ஈஸியா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, 230 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகே, இந்த ரேஞ்ச் நியூட்ரல் சொன்ன வச்சுக்கோங்க. இப்ப நாளைக்கு இன்கேஸ் மார்க்கெட் வந்து கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த 54,183 வந்து நமக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும், ரெசிஸ்டன்ட் ஆகட்டும். மேபி இங்க ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க மார்க்கெட், இது சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இல்ல கேப் டவுன் இங்க ஓப்பன் ஆகுதுன்னா 24,000 ஓப்பன் ஆகுதுன்னா அகைன் வந்து ரெசிஸ்டன்ட் ஆகிட்டு திருப்பி மார்க்கெட் ஃபாலோ ஆகும். இல்ல நமக்கு நாளைக்கு மார்க்கெட் நியூட்ரலா ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்ன லைன் மட்டும் டிரா பண்ற பாருங்க, அது கேப் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. 15 minutes க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, கரண்ட் சினாரியோல ஜூம் பண்ணிக்கிறேன். 24,400. ஓகே, சாரி 54,400. மேபி நாளைக்கு மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆகுது, ரெக்கவரி ஆகுதுன்னா இங்க இருந்து டச் பண்ணி இது வந்து புதுசு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். உங்களுக்கு டவுட் இருக்கும், ப்ரோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நமக்கு டபுள் டைம் டச் பண்ணதானே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எடுத்து போனா, இது வந்து கேப் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜி. இது ஒரு புது கான்செப்ட். மேபி பழைய சப்ஸ்கிரைபருக்கு தெரிஞ்சிருக்கும் இது எப்படி ஒர்க் ஆகுது கேப் ஃபில்லிங்ல அப்படின்ட்டு. மேபி புதுசா இருக்கவங்க நாளைக்கு அப்ளை பண்ணி பாருங்க. லைக் மார்க்கெட் வந்து லைக் பேக் டெஸ்ட் மட்டும் பண்ணுங்க, லைவா போய் ட்ரேட் எடுக்காதீங்க. உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜி இருக்கும் பாத்தீங்களா, அது மட்டும் ட்ரேட் எடுத்துக்கோங்க. அகைன் மார்க்கெட் வந்து நமக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இங்க ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த 24,400 கிட்ட வந்து ஃபால். அகைன் நமக்கு இங்க ஓப்பன் ஆகுதுன்னா இங்க டைரக்டா சப்போர்ட் லைனுக்கு வந்துச்சுன்னா சப்போர்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்து ரெசிஸ்டன்ட் எடுத்து ஃபால் ஆயிடும்.
சப்போர்ட் லைன்ல கன்சல்டேஷன் எடுக்குன்னா 24,183 எடுக்குதுன்னா இங்க இருந்து நமக்கு ரிவர்சல் ஆகும். ஓகே, சிம்பிள். இதுதான் கான்செப்ட் நமக்கு. ஆனா இப்போ இன்கேஸ் ஒரு லெவல்ல நமக்கு பிரேக் அவுட் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க, பெரிய அளவுக்கு மார்க்கெட் மூவ் ஆகும். இன்கேஸ் இந்த 24,183 கட் ஆயிட்டு நாளைக்கு க்ளோஸ் வைக்குதுன்னா அடுத்த மார்க்கெட் ஸ்டாப் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஈஸியா 400 பாயிண்ட்ஸ் 500 பாயிண்ட்ஸ் ஈஸியா நமக்கு மார்க்கெட் ஃபால் ஆயிடும். ப்ரோ அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமானா கரண்ட் சினாரியோல மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் மேபி அன்னைக்கு மேபி லைக் சின்ன ட்ரெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட் வந்து அன்னைக்கு சினாரியோல மார்க்கெட் வந்து அப்ல போகும். அகைன் இந்த ரெசிஸ்டன் வந்து திருப்பியும் ட்ரெண்ட் கண்டினியூ பண்ணும். இதுக்கு முன்னாடி சொன்னதான், எப்பயுமே நமக்கு மார்க்கெட்ல வந்து ட்ரெண்ட் நமக்கு அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னா ரெசிஸ்டன்ட் எப்பயுமே வீக்கா இருக்கும். ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் கொடுக்கும் ஈஸியா. அத ரெசிஸ்டன்ட் போய் நம்ம புட் ஆப்ஷன் எடுக்கலாம்னு சொல்லிப்பேன். ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது டவுன் ட்ரெண்ட்ல இருக்குன்னா புட் ஆப்ஷன் தான் ஃபோக்கஸ் பண்ணும். அப்ப இந்த லோ இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட் லோ இந்த பாயிண்ட் லோ அப்படின்னா இங்க ரேஞ்ச்லாம் லோ இருக்கு பாத்தீங்களா, இந்த பாயிண்ட் லோல நமக்கு வருதுன்னா சப்போர்ட் வீக்கா இருக்கும். அது ட்ரெண்ட் பேஸ் பண்ணி ஏன்னா நிறைய பேர் வந்து எந்த சப்போர்ட்ல எந்த ரெசிஸ்டன்ட்ல எடுக்கணும்னு தெரியாம எடுத்துட்டு இருக்கோம். பர்ஃபெக்டா சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்ன்ற விஷயம் லேர்ன் பண்ணிட்டு பண்ணுங்க. இது லேர்ன் பண்றதுக்கு கொஞ்சம் கண்டிப்பா டைம் எடுக்கும். எவ்வளவு ப்ரோ டைம் எடுக்குன்னா மினிமம் உங்களுக்கு 1 months போதும். ஆனா அது பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்ளை பண்ணணும். நிறைய பேர் எனக்கு கோர்ஸ் என்கொயரி பண்றீங்க, அதெல்லாம் ஓகே. நீங்க என்கொயரி பண்ணும்போது 90% பீப்புள் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி ப்ரோ கவர் பண்றீங்கன்னு தான் கேக்குறீங்க. ஆனா ரிமைனிங் 10 மெம்பர்ஸ் மட்டும் தான் ப்ரோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றது கேக்குறீங்க. அப்ப என்னோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஸ்ட்ராட்டஜி மட்டும் லேர்ன் பண்ணா ப்ராஃபிட் பண்ணிட முடியுமான்ட்டு, இதுதான் ராங். இது நம்மளால பண்ணவே முடியாது. ஸ்ட்ராட்டஜின்றது நம்ம வந்து ஒரு பை அண்ட் செல் கான்செப்ட் மட்டும் தான். ட்ரேடிங்ல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் மேஜரா ரோல் பிளே பண்ணும். அது ப்ராப்பரா அந்த எமோஷன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா தான் லாஸ் பண்ணாம இருக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்க ஸ்ட்ராட்டஜில லைட்டா நீங்க பில்ட் பண்ணீங்கன்னா ப்ராஃபிட் கொண்டு வரலாம். இது ட்ரேடிங்ன்றது எடுத்த உடனே ஸ்ட்ராட்டஜி போற கான்செப்ட் கிடையாது. எமோஷனை ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ண லேர்ன் பண்ணீங்கன்னா தான் லாஸ் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டுக்கு போலாம். லாஸ் பண்ண மாட்டோம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோக்கு மினிமம் 200 லைக்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. டெய்லியுமே என்னோட அனலைசிஸ் இது எல்லாமே நான் செல்ஃபா அனலைசிஸ் பண்ணி நான் ட்ரேடிங்க்கு நான் யூஸ் பண்றது ஜஸ்ட் உங்களுக்கு நான் ஃப்ரீயா ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குலாம் கொடுத்து ஷேர் பண்ணுங்க. 10K ஃபாலோவர்ஸ் நியர்பை ரீச் பண்ண போறோம். 3000 ஃபாலோவர்ஸ் தான் இருக்கு. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். அடுத்த அனலைசிஸ் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ so மச்.